முருகா. என் அன்பு பிள்ளையே, நீ அழுதது அனைத்தும் போதும். எல்லாவற்றிற்கும் விடை தரவே உன் அப்பன் முருகன் நான் இங்கு வந்து உள்ளேன். நீ உன் லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதி உடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால்தான் வெற்றி நீ பெறுவாய். நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற ஒன்றினால் உன்னுடைய கர்மாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும். நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உனக்காக 100 அடி எடுத்து வைப்பேன் பிள்ளையே. இதை நீ நடைமுறைப்படுத்தி பார். உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் தீர்ந்து விடும். நான் உனக்கு அடிக்கடி கூறுவது, நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே. பிறகு அவர்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்தேன், ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் என புலம்பாதே. அவரவர் செய்யும் பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் பிள்ளையே. விவேகத்தை கடைப்பிடி. தெய்வ பக்தியுடன் நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ். இதனால் என்றும் நீ தாழ்ந்து போக மாட்டாய். தீமையை சகித்துக்கொள். இதனால் பாவ கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடும் என்பதை புரிந்து கொள் பிள்ளையே. துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடைய போகின்றாய். உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஒன்றுதான். உன் கண்ணீரை தேவை இல்லாமல் வீணடிக்காதே. உன் சந்தோஷத்தை உன்னிடமே உள்ளது. அதை செயல்படுத்தி பார். உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி உன் முருகனப்பா நான் விடமாட்டேன். நீ அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து போகும் பிள்ளையே. இனி உனக்கான வசந்த காலம் நிச்சயம் வரும். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை பெற போகின்றாய். உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் எனது திரு முன்னர் மதிக்கப்படுகின்றது. அனைவரும் என்னை கை விட்டு விட்டார்கள் என எண்ணும் வேளையில் என்னுடைய கரம் உன் கைகளில் நோக்கி வரும். அதை இறுக பிடித்துக்கொள் பிள்ளையே. உன்னை ஏமாற்றுபவர்கள், உபயோகிப்பவர்கள், மதிக்காதவர்கள், விமர்சிப்பவர்கள், தாழ்த்தி பேசுபவர்கள், உன் நம்பிக்கையை உடைப்பவர்கள், இவர்களிடமிருந்து சற்று விலகி இரு. இவர்களால் எப்போதும் உனக்கு ஆபத்து தான். சூழ்நிலையில் நல்லவர்களாக இருந்தாலும் உனக்கான எச்சரிக்கையாக சொல்கின்றேன். இவர்கள் அனைவரிடத்திலும் சற்று விலகி இரு. அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சிக்கும் நல்லது. உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உன் மனதை சிதைப்பது தான். உன் மனதால் நீ தெளிவாக இரு பிள்ளையே. யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. வலிகளை தாங்க நினைக்காதே. வலித்து கொண்டு தான் இருக்கும். வலிகளை தாண்ட நினை. நிச்சயம் நல் வழி பிறக்கும். ஓ முருகா.